ஓகே, எல்லாரும் மோஸ்ட்லி கம்ப்ளீட்டட் நினைக்கிறேன்டா. இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் பார்க்க போறோம் டிராயிங்காக. ஸோ மோஸ்ட்லி ஆரி ஒர்க்ல வந்துட்டு நம்ம டிராயிங்காக யூஸ் பண்ற ஆப் தான் பேப்பர் காப்பி ஆப். ஓகே, நான் குரூப்ல இப்ப லிங்க் அனுப்பியிருந்தேன் இல்லையா, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுல எப்படி நம்ம டிரா பண்ண போறோம், அந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம ஆரி ஒர்க்கான டிசைன்ஸ் எல்லாம் எப்படி டிரா பண்ண போறோம் தான் பார்க்க போறோம். ஸோ நான் டீச் பண்ணும்போது எல்லாம் மியூட்ல இருந்துக்கோங்கடா. நான் டவுட் செஷன் தனியா தருவேன், அப்ப நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட்ஸ் கேட்கலாம். கிளியர்? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க பேப்பர் காப்பி ஆப் ஓபன் பண்ணதுமே கேலரிக்கு தான் போகும். ஏன்னா எந்த டிசைன் நீங்க இப்ப டிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன டிசைன் டிராப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் பண்ண போறோம், அதை பேஸ் பண்ணி தான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் டிசைன் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்ப ரேண்டமா இந்த டிசைன்ஸ் எல்லாம் எல்லாருனாலையும் ஃப்ரீ ஹேண்ட்ல வரைய முடியாது இல்லையா? ஸோ அந்த சுச்சுவேஷன்ல தான் இந்த ஆப் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். கீழே இருக்கிறதா ஐகான் பார். இந்த ஐகான் பார்ல இருக்க ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ரொட்டேஷன் ஐகான். இதுல லெஃப்ட் வைஸ் உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ரைட் வைஸ் ரொட்டேட் ஆகும். ஓகே, நீங்க இந்த ஐகான் தான் நான் உங்களுக்கு இப்ப நோட்ஸ்ல கொடுத்திருந்தேன். ஏன்னா நான் வீடியோல சொல்லும் போது இந்த ஐகான் அவ்வளவா கிளியரா தெரியாது. நீங்க இந்த கிளாஸஸ் முடிச்சதும் அந்த நோட்ஸும் உங்க மொபைல் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதையும் ஒன்ஸ் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தேர்டா இருக்க ஐகான் வந்து ஃபிளிப் வெர்டிகலி அப் அண்ட் டவுன், அப்படியே உல்டாச்சு பாத்தீங்களா? ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஃபிளிப் ஹாரிசான்டலி, ரைட் டு லெஃப்ட் வந்து உங்களுக்கு ஃபிளிப் ஆகும். இப்ப ஃபேஸ் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட்ல இருக்கு, இப்ப ஃபேஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட்ல. இது டவுன், இது அப். ஸோ இது எல்லாமே நம்மளோட போஸ்டரோட சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக தான். அண்ட் ஃபிஃப்த் இருக்கிறது பிரைட்னஸ் ஐகான். பிரைட்னஸ் கம்மி பண்ணலாம் கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து நீங்க ஃபுல்ல வச்சு ட்ரேஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட். பேக்ரவுண்ட் எப்பயுமே ஒயிட் வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பிரைட்டா காட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஜூம் லெவல். உங்களுக்கு டிராயிங் எவ்வளவு ஜூம் இன் பண்ணணும் அப்படிங்கறக்காக. இப்ப 100ல இருக்கு, நான் சும்மா வந்து ஒரு 500ல மாத்துறேன். டிராயிங் ஜூம் ஆயிருக்கா? So இது நீங்க நார்மலா கையிலேயே ஜூம் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். எப்பயுமே டிசைன் ட்ரேஸ் பண்ணும்போது ரொம்ப சின்னதா வச்சு வரைஞ்சிட்டீங்கன்னா இவ்ளோ மைன்யூட்டா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. கொஞ்சம் பெருசா வச்சு வரைஞ்சீங்கன்னா தான் நம்மளால டிராயிங்ல டீடைலிங் காட்ட முடியும். ஸோ இது எல்லாமே பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தானே. இதை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இது என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் நான் அதுல எழுதியிருந்தேன். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணும்னு சொல்லி நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். இப்போ நீங்க பிளவுஸ் ஒர்க் எல்லாம் போடும்போது வேற மாதிரி நம்ம சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணும்போது டிசைன் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஜூம் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த சைஸ் எனக்கு இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபிக்ஸ் பண்ண உடனே ரைட் சைட் கார்னர்ல, ரைட் சைட் டாப் கார்னர்ல லாக் ஆப்ஷன் இருக்கும், நீங்க லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன நவுத்தினாலும் இது நகராது. இல்லைன்னா நீங்க வரைய வரைய இந்த டிசைன் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கும். மெயினா இந்த ஆப் யூஸ் பண்றது இந்த லாக்குக்காக மட்டும்தான். ஸோ டிசைனை ஃப்ரீஸ் பண்ணி நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இப்படி அடியில வச்சு வரையும் போது தெரியுதுங்களா, இப்படி நம்ம வரையும் போது மூவ் ஆகாது. இப்ப நான் ஃப்ரீஸ் பண்ணிட்டேன், என்னோட ஃப்ரேமுக்கு கீழே வச்சு நான் வரைகிறேன்.
இப்ப நம்ம ஜூம் பண்ணும்போது இப்ப எனக்கு பாதி போஸ்டர் தான் தெரியுது, மீதி போஸ்டர் வேணும் இல்லையா? இப்ப என்ன பண்ணணும்னா, வெளிய எடுத்து வால்யூம் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதும் இதை அந்த பக்கம் தள்ளிக்கோங்க. இப்ப மறுபடியும் லாக் பண்ணிக்கோங்க. ஸோ லாக்கை எப்படி ரிலீஸ் பண்ணணும்? வால்யூம் பட்டன் பிரஸ் பண்ணி லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப் அண்ட் டவுன் எது வரைக்கும் நீங்க டிராயிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி ரீட்ரா பண்ணணும். இதுல பண்ணும்போது மறுபடியும் ஜூம் இன்னும் ஜூம் அவுட்டா பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்ப ஓரளவுக்கு ஜூம்ல நம்ம வரைஞ்சிட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா டிராயிங்கோட ஷேப் மாறிடும். அதனால ஜஸ்ட் நீங்க மூவ் மட்டும் தான் பண்ணணும், ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிடக்கூடாது. லாக் பண்ணியாச்சு. இப்ப வந்து உங்களுக்கு மூவ் ஆகாது. மறுபடியும் அடியில கொண்டு போய் வச்சு முதல்ல நம்ம வரைஞ்சதை லைட்டா மேட்ச் பண்ணணும் பாருங்க. இப்ப மறுபடியும் எங்க வைக்கணும்னா ஆல்ரெடி நம்ம பண்ணதை லைட்டா மேட்ச் பண்ற மாதிரி வைக்கணும். இப்ப மேட்ச் ஆகுதா? இது இங்க பாருங்க, தெரியுதா அன்இவன் ஆகுறது? லைட்டா நம்ம அப்படியே வரைஞ்சதுக்கு மேலேயே பிளேஸ் ஆகணும். கரெக்டா இந்த சின் வந்துருச்சு, இந்த ஹேர் மேட்ச் ஆயிடுச்சு, அப்ப நம்ம கரெக்டா வச்சிருக்கோம். சரி, அகைன் நீங்க பிளேஸ் பண்ணும்போது கரெக்டா வைக்கிறீங்களான்னு பாத்துக்கோங்க. இப்போ பேலன்ஸ் இருக்க போர்ஷனை டிரா பண்ணலாம். நீங்க லாக் பண்ணலைன்னா இப்படி நம்ம வரையும் போதோ நம்ம கைப்படும் போதோ மூவ் ஆயிட்டே இருக்கும், நம்மளால கரெக்டா டிராயிங் பண்ண முடியாது. இந்த வீக்கெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் இருக்குடா, ஒரு அசைன்மெண்ட். அதுக்கானதுதான் இது. நீங்க எந்த ஒரு டிசைன் சூஸ் பண்ணாலும் இந்த ஆப் யூஸ் பண்ணி இப்படிதான் வரையணும். வரைய எனக்கு மூவ் ஆனாலும் நான் மறுபடியும் அதை ரீசெட் பண்ணிக்கணும். இப்ப இந்த போர்ஷன் முடிச்சாச்சு. திருப்பி வால்யூம் பட்டன் பிரஸ் பண்ணி ராக்கை ரிலீஸ் பண்றேன். சைட்ல அவ்வளவுதான், டிசைன் இல்ல. இப்ப நான் இந்த அளவுக்கு ஜூம் பண்ணியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் வரையணும், அப்புறம் மறுபடியும், அப்புறம் மறுபடியும், அப்புறம் மறுபடியும், அப்புறம் மறுபடியும், அந்த மாதிரி 4-5 டைம்ஸ் வரையணும். நான் ஓரளவுக்கு ஜூம் பண்ணியிருந்தனால 2 ஸ்கிரீன்லயே நான் வரைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தா போதும்டா. இந்த அளவு எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னா நீங்க பழக பழகதான் அந்த அளவு நீங்க ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கனால நான் ஓகே இந்த அளவு ஜூம் ஓகேன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அளவு வச்சு வரைஞ்சு பாருங்க. இது ஓகேவா, இல்ல இது ரொம்ப பெருசா இருக்கே, இல்ல இது ரொம்ப சிறுசா இருக்கே, அப்ப வேற ஒரு அளவு ஃபிக்ஸ் பண்ணுங்க. பிளவுஸ் ஒர்க் போடும் போதெல்லாம் எப்படி எக்ஸாக்டா ஜூம் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது நான் மறுபடியும் சொல்லி தருவேன். இப்ப அசைன்மெண்ட்டுக்கு எல்லாமே உங்க சாய்ஸ் தான், உங்க கிரியேட்டிவ் தான். வாட் எவர் என்ன டிசைனோ நீங்க ஜூம் பண்ணி ஆனா ரொம்ப சின்னதா வச்சிடாதீங்க. இப்ப இந்த அளவுக்கு வச்சு நான் வரைஞ்சு போட்டேன்னா இந்த அளவுக்கு நான் டிசைன் கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப சின்னதா இருக்கும்போது டீடைலிங் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நீங்க பிகினரா இருக்கனால. ஸோ கொஞ்சம் ஜூம் பண்ணி இப்ப உங்க டிசைனுக்கு ஏத்த மாதிரி அதை ஜூம் பண்ணி நீங்க வரையணும். வரைஞ்சு இந்த சைஸ் சரியில்லைன்னா மறுபடியும் வேற சைஸ்ல நீங்க வரையணும். இந்த ஆப் யூஸ் பண்றதுல யாருக்காவது டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ்? கிளியரா? வரைஞ்சிடலாமா? இன்னைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் நான் கொடுப்பேன். அதுல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான டிசைன், கொஞ்சம் அழகா இருக்கணும், யூனிக்கா இருக்கணும், இந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணி நீங்க இதுல வரைஞ்சு கம்ப்ளீட் பண்ணுவீங்க. செயின் ஸ்டிச் மட்டும்தான். பண்ணிடலாம்ல? ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் நான் கொடுக்கும் போதும் நீங்க வந்து ரொம்ப யூனிக்கான டிசைனா ரொம்ப கஷ்டமான டிசைனா சூஸ் பண்ணணும். நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போதே ரொம்ப ஈஸியான டிசைன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பிளவுஸ் ஒர்க் எல்லாம் வரும்போது நாளைக்கு கிளைண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணும்போது கஷ்டமான டிசைன்ஸ் வரும்போது நீங்க ரொம்ப ட்ரபிள் ஆவீங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நான் கொடுக்குறேன், ஏதாவது ஒரு விஷயம் பண்ண சொல்றேன்னா இருக்கலே கஷ்டமான விஷயமா நீங்க எடுத்துக்கணும். அப்பதான் நாளைக்கு உங்களுக்கு ஃபர்தரா ஆர்டர் எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் டாபிக் போலாமா?
ஸோ அசைன்மெண்ட் இப்படிதான் எடுக்கணும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் நான் நம்ம குரூப்லயும் ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோட்டிவ் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் இது ரெக்கார்டிங்கும் வரும்டா இன்னைக்கு. அதுலயும் ஒன் ஃபுல்லா பாருங்க. ராஜேஸ்வரி மேம், எதை ரிப்பீட் பண்ண சொல்றீங்க? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கடா ராஜேஸ்வரி மேம். ஹலோ, சொல்லுங்கடா. இந்த ஆப் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு மாத்திரம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஸ்டார்டிங் அந்த ஆப் பிக்சர். ஆப் லிங்க் அனுப்பியிருக்கேன்டா. நீங்க இன்ஸ்டால் பண்ணதுமே இந்த ஆப்குள்ள போனீங்கன்னா, ஓகே, நான் வெளியே வந்துட்டு வரேன். இந்த ஆப்குள்ள நீங்க போனீங்கன்னா, போன உடனே உங்களுக்கு என்ன இமேஜோ அதை சூஸ் பண்ண சொல்லுங்க. கேலரியில இருந்து நீங்க செலக்ட் பண்ணிருக்க இமேஜை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டிஸ்பிளேல வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க இந்த நான் சொன்ன மாதிரி ரொட்டேஷன் இதெல்லாமே நமக்கு தேவைப்படாது, இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்க ஜஸ்ட் பிரைட்னஸ் மட்டும் ஃபுல்லா வச்சுக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒயிட் வைக்கும் போது நமக்கு ஃபேப்ரிக் பின்னாடி கொடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லெவல் ஜூம் இன் ஜூம் அவுட் எவ்வளவு வேணுமோ வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி, விச் மீன்ஸ் லாக் பண்ணிட்டு ஃப்ரேம் கீழே வச்சு ஒர்க் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஒன்ஸ் அகெயின் நீங்க டிராயிங் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான ரெக்கார்டிங் வரும் இல்லையா, அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூடா, தேங்க்யூ. லாஸ்ட் பார்த்த செஷன்ஸ்ல யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? அண்ட் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நான் பார்த்திருந்தேன், நீட்டா பண்ணியிருந்தீங்க. நான் ஏன் வந்து குரூப்ல வந்து அனுப்ப சொல்லலைன்னா, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஸ்லோவா ஒர்க் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஸ்பீடா ஒர்க் பண்ணுவாங்க. சில பேர்த்துக்கு வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம். அப்ப ஐயோ எல்லாரும் நம்மளை விட ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்களே, நம்ம இன்னும் இப்படியே இருக்கமேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. அதனால நான் குரூப்ல இமேஜஸ் எதுவுமே நான் ஷேர் பண்ணாம வச்சிருக்கேன். நான் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2-3 days கழிச்சு ஸ்டூடெண்ட்ஸோட அசைன்மெண்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அனுப்புறேன். அதை பாருங்க. எப்பவுமே நான் ஒரு ஸ்டூடெண்டோட ஒர்க் குரூப்ல அனுப்பியிருந்தேன்னா, நம்ம இன்னும் இது முடிக்கலையே, நம்மளது நல்லா இல்லையோன்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அதை நீங்க மோட்டிவேஷனா தான் எடுத்துக்கணும். ஓ நம்மளும் இன்னும் இவங்கள விட இன்னும் நம்ம பெட்டரா பண்ணலாம், இவங்கல இருந்து நம்ம எப்படி யூனிக்கா காட்டலாம்னு சொல்லி எடுத்துக்கணும். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்களே நடந்திருக்கு. ஒரு சில ஸ்டூடெண்ட்னால உடம்பு சரியில்லை, வீட்டு சூழ்நிலையால ஒர்க் டிலே ஆச்சு. அவங்க எல்லாரும் பண்றாங்க எல்லாரும் பண்றாங்க, நம்ம பண்ணலன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. எப்பயுமே ஒருத்தவங்க ஒர்க் பார்த்துட்டு நம்ம டிப்ரெஸ் ஆகக்கூடாது. நம்ம இனி நம்மளால இப்ப பண்ண முடியல, நம்ம நெக்ஸ்ட் வீக் பண்ணுவோம், நெக்ஸ்ட் வீக் இவங்களை விட பெட்டரா பண்ணுவோம் தான் நினைக்கணும். மோஸ்ட்லி கொடுத்த டைம்ல ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கடா, லேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து என் கூடவே நீங்க வரணும்னா நான் கொடுக்குற டைம்ல எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ரொம்ப உடம்பு சரியில்லைனால, ரொம்ப என்னோட சுச்சுவேஷன் சரியில்லைன்னா மட்டும் நீங்க என்கிட்ட பெர்மிஷன் கேளுங்க. மத்தபடி என் கூடவே சேர்ந்து முடிக்க பாருங்க. அப்பதான் உங்க கூடவே சேர்ந்து எனக்கு கூட்டிட்டு போக முடியும். ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ரெடியா இருந்துக்கோங்க.
லாஸ்ட் டைம் ஹெம்மிங் நீடிலோட சைஸ் பத்தின கன்ஃபியூஷன் நிறைய இருந்துச்சு இல்லையா? நீடில் நம்பர் 6 எதுக்கு யூஸ் பண்றோம், நீடில் நம்பர் 10 எதுக்கு யூஸ் பண்றோம்னு அதே கொஸ்டின் தான் ரிப்பீட் பண்றேன். எந்த சைஸ் நீடில் எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? ஒன்னு பிரெஞ்ச் நாட்டுக்கு யூஸ் பண்றோம், இன்னொன்னு வந்துட்டு டிராப்ஸ் மேக்கிங் டாசல்ஸ் மேக்கிங்க்கு யூஸ் பண்றோம். அது எந்த சைஸ் நீடில் எதுக்குடா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீடில் நம்பர் 5, 6 எதுக்காக யூஸ் பண்றோம், 10 எதுக்காக யூஸ் பண்றோம்? வெரி குட், வெரி குட். நசீரா மேம் அன்மியூட் பண்ணுங்க. மேம் சொல்லுங்கடா. மேம் 10 வந்து டிராப்ஸ் போட அதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம். 5 ஆர் 6 வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு அந்த மாதிரி நாட்ஸ்லாம் போட யூஸ் பண்றோம். ஏன் 10 நம்ம டிராப்ஸ் மேக் பண்ண யூஸ் பண்றோம்? மேம் அது வந்து தின்னா இருக்கனால அது டிராப்ஸ் போடுறது ஈஸியா இருக்கும் மேம், அதனால. வெரி குட். அது ரொம்ப தின்னா இருக்கும் நீடில் நம்பர் 10, அதனால டிராப்ஸோட ஹோல்ஸ்குள்ள ஈஸியா போகும், இதுக்காக தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கார்பன் ஷீட் பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? கார்பன் ஷீட்ல என்ன வேரியேஷன்ஸ் இருக்கு, கார்பன் ஷீட் எதுக்கு யூஸ் ஆகுது? What is the use of carbon sheets and its type? வெரி குட். கோபிகா மேம் அன்மியூட் பண்ணுங்க. கோபிகா மேம். ஹலோ, சொல்லுங்க, சொல்லுங்க மேம், கேக்குதுங்களா? ஆ கார்பன் ஷீட் என்ன ஹலோ டிஃபரெண்ட் கேக்குதா? கலர்ஸ் யூஸ் பண்றோம்? கார்பன் ஷீட் வந்து சொல்லுங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் ஒயிட் அண்ட் அண்ட் ப்ரௌன் எல்லோ. கலர். ஒயிட் அண்ட் எல்லோ. எல்லோ, எல்லோட அது பிரவுன் எல்லோ. ஓகே. எதுக்கு யூஸ் ஒயிட் அண்ட் பண்றோம்? எல்லோ ட்ரேசிங் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபேப்ரிக்ல ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபேப்ரிக்கோட டைரக்ஷனும் சொல்லியிருப்போம், ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றும் சொல்லியிருப்போம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அருணா மேம் அன்மியூட் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபேப்ரிக்ல ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணும்போது ஃபேப்ரிக் எந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்கணும் அண்ட் ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். எந்த மாதிரி? மேம் சொல்லுங்கடா. பிளவுஸ் பீஸ் வந்து ஃப்ரேம் சுற்றி 2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி ஆரி ஃப்ரேம் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் மேம். அப்புறம் அந்த வெரி குட். ஸ்க்ரூ இருக்கிறது வந்து ஹரிசாண்டல் ஆர் வெர்டிக்கலாக தான் இருக்கணும், டைனமாவும் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா ஸ்ட்ரெச் ஆகும்.
அப்புறம் ம் பிளவுஸ் வந்து 360 டிகிரிஸ்ல வந்து நம்ம ஃப்ரேம்ல அந்த இதுல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இழுத்து விடணும் மேம். எந்த ஒரு இதுவும் ம் இல்லாத அளவுக்கு நீடில வச்சு ம். நம்ம குத்தி பார்த்தாலோ இல்ல தட்டி பார்த்தாலோ ஒரு சவுண்ட் வந்ததுன்னா அதை நம்ம கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம் மேம். வெரி குட். அண்ட் இந்த லூப்பை வந்து எப்படி இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆமாங்க மேம். நல்லா அதை அது ஃபுல்லா எப்படி நம்ம எவ்வளவு எதைங்க மேம் ஆரி ஸ்டாண்ட கேக்குறீங்களா ஃப்ரேமா கேக்குறீங்க? இந்த டைட் பண்ணுவோம் இல்லையாடா இந்த லூப், ஆமாங்க மேம். இத பத்தி அது ஃபுல்லா சொல்லிடலாம்ல. நம்ம எவ்வளவு ஃபுல்லா நம்மளால டைட் வைக்க முடியுமோ அவ்வளவு ஃபுல்லா டைட் வச்சதுக்கு அப்புறம் பிளவுஸோட பீஸை வந்து ஃபுல்லா 360 டிகிரிக்கு வந்து நம்ம எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுக்கணும். இருக்கணும் எப்பவுமே. இந்த டைட் பண்ற ஸ்க்ரூ வந்து நமக்கு ரைட் சைட் ஃபேசிங்ல இருக்க மாதிரி இருக்கணும். அந்த எப்பவுமே டாப்ல இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்க சரிங்களா? மேம். ஓகேங்க மேம். அண்ட் ஒரு செயின் ஸ்டிச்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் மியூட் பண்ணிக்கோங்க, சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒரு 1 இன்ச்ல எவ்வளவு செயின் ஸ்டிச் இருந்தா அந்த ஸ்டிச்சோட சைஸ் கரெக்ட்ன்றது சொல்லிடணும். How many chains we put for 1 inch? தனி மேம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எல்லாருமே சாட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணணும். மேம் எல்லாருமே சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சொல்லுங்கடா. மேம் கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. 1 இன்ச்சுக்கு 8 ஆர் 10 அந்த இதுக்குள்ள இருக்கணும் மேம் ஸ்டிச்சஸ், செயின் ஸ்டிச்சஸ். ஓகே, வெரி குட். 1 இன்ச்ல 8 to 10 8 to 10. ஸ்டிச்சஸ் இருந்துச்சுன்னா அந்த சைஸ் கரெக்ட். கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். For what purpose we practice directions in chain? எந்த பர்பஸ்க்காக நம்ம வந்து டைரக்ஷன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. What is the purpose of practicing directions? Very good. பிரீத்தி அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கடா. ஒரே அதே நம்ம போட்டிருக்க இடத்துல இருந்தே அப்படியே டிசைன்ஸ் எல்லாம் மாறி மாறி வரும்போது கரெக்டா ஃபாலோ ம் பண்றதுக்காக போடுறது. ம் ஃப்ரேமை நம்ம திருப்பாம ஒரு போஸ்டர்ல உட்கார்ந்துட்டோம்னா நம்ம ஃப்ரேமையும் நம்ம போஸ்டரையும் மாத்தாம எல்லா ஆங்கிள்லயும் நம்மளோட ஸ்டிச்சஸ் மூவ் ஆகுறதுக்காக நம்ம டைரக்ஷன் பிராக்டிஸ் பண்றோம். டைரக்ஷன் பிராக்டிஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ஃப்ரேமை திருப்பிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். வெரி குட். இப்ப நீங்க ஃப்ரேம்ல போடுறதுனால திருப்பிடுவீங்க. நாளைக்கு அட்வான்ஸ் லெவல்ல கார்ட் ஃபிக்ஸ் பண்ணி போடுறீங்கன்னா கார்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதை நம்ம திருப்பி திருப்பி போட முடியாது, அதுல சுத்தி சுத்தி ஒர்க் பண்ணவும் முடியாது. அதனால டைரக்ஷன் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர் டு வி ஸ்டார்ட் ஃபில்லிங் த ஷேப்ஸ்? ஒரு ஷேப் ஃபில் பண்றீங்கன்னா எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? வெரி குட். புஷ்பவல்லி மேம் அன்மியூட் பண்ணுங்க. புஷ்பவல்லி மேம் அன்மியூட் பண்ணுங்க. சொல்லுங்கடா. ஸ்டார்ட் எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வெரி குட். எப்பவுமே ஒரு டிசைன் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஷார்ப் எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி டிசைன் எல்லாம் 2 எட்ஜ் இருக்கு. இந்த ரெட்ல எங்க இருந்து வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம்.
ஓகே ஓகே, வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்காடா? மேஜரா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல இருந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். வேற யாருக்கா டவுட் இருக்கா? என்னாட்டோட வீடியோ கேட்டிருந்தீங்க, மறுபடியும் புரியற மாதிரி வேணும்ட்டு. நான் என்னாட்டோட இன்னொரு டைப்பும் வீடியோ எடுத்து குரூப்ல போட்டிருக்கேன். யாருக்காவது என்னாட் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சொல்லுங்கடா, யாராவது பேசுறீங்க? மேம் கேக்குதுங்களா? ஹலோ கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சொல்லுங்கடா. மேம் கேக்குதுங்களா மேம்? சொல்லுங்க. கேக்குது, இல்ல சொல்லுங்க. மேம், இப்ப நீங்க டைக்ராம் கொடுத்துருக்கீங்களே, அதுல வந்து இப்ப வந்து ஒரு ஆர்ட் இருக்கிறதுனால நம்ம எட்ஜ் இந்த எட்ஜ் தான் இருக்கு அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு டைக்ராம் இருக்குன்னா அது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம்னு வச்சுக்கோங்க. இதுல எவ்வளவு ஷார்ப் எட்ஜ் இருக்கு? இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க ம். இருக்கு. இந்த மாதிரி எந்த இடத்துல வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏதாவது ஒரு எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இந்த பேபி எட்ஜ்ல இருக்கு ஸ்டார்ட் அப்படின்னா, பண்ணோம்னா இங்க முடியுதுன்னா, அங்க எண்டு போட்டுட்டு திருப்பி இன்னொரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்களா? என்ன கேக்குறீங்க? இல்ல மேம், இப்ப நம்ம எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம், பண்ணிட்டு அதோட முடியுது ஒரு 3 இன்ச் 4 இன்ச் முடியுது. ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப எண்ட் பாருங்க, ஆஃப் அது இந்த போட்டுட்டு எட்ஜ்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இப்படியே வந்து திருப்பி வந்து இந்த இடத்துல முடிஞ்சிரும் இல்லையா? ஓகே ஓகே அப்ப நீங்க இந்த இடத்துல நாட் போடணும். ஓகே. திருப்பி நாட் போட்டு திருப்பி திருப்பி அடுத்து வேற இந்த இடத்துல ஒரு ஸ்டார்ட் எட்ஜ்ல ஸ்டார்ட் பண்ணி இப்படி கம்ப்ளீட் பண்ணணும். திருப்பி இந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இப்படி கம்ப்ளீட் பண்ணணும். எங்கனாலும் ஓகே நீங்க ஒரு ஒரு எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எட்ஜ் முடியும் போது அங்க என்ன போட்டுருங்க. அடுத்து புதுசா ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து ஷேப் ஃபில்லிங் எல்லாமே வரும். அதுல உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இன்னைக்கான ஓகே கிளாஸ்ல. ஓகே ஓகே ஓகே, இன்னைக்கான மேம் ரெக்கார்டிங் நான் குரூப்ல அனுப்புறேன். சொல்லுங்கடா. மேம் எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ட்ரையாங்கிள் திலகம் ஷேப் இதெல்லாம் ஓகே. ரவுண்ட் ஷேப் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு அந்த எட்ஜஸ் இருக்காதுல்ல மேம்? நீங்க இப்ப ஒரு எட்ஜஸே இல்லாம ஒரு ஷேப் இருக்குன்னா அது ரவுண்டா தான் இருக்கும். அதுல நீங்க வாட் எவர் எங்க ஸ்டார்ட் பண்ணி எங்க எண்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே இப்ப ஏன் ஒரு டயக்ராம் வந்து எட்ஜ்ல ஸ்டார்ட் பண்ண சொல்றோம்னா, அப்ப அந்த அந்த கார்னரோட பினிஷிங் அப்பதான் நல்லா இருக்கும். நீங்க இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டாந்து இப்படி முடிக்கும் போது இங்க வந்து உங்களுக்கு பினிஷிங் நல்லா இருக்காது. இப்ப இந்த இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணி முடிச்சீங்கன்னா தான் அந்த கார்னர் வந்து கார்னர் மாதிரி இருக்கும், இல்லைன்னா பிளெண்டட் ஆயிடும். அதனாலதான் இப்ப இதுல வந்துட்டு உங்களுக்கு கார்னர்ஸே இல்லையா? சோ வாட் எவர் நீங்க எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். நமக்கு ஷார்ப்பான போர்ஷன் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு இடத்துல ஷார்ப்பா பினிஷ் பண்ண வேண்டிய இடத்துல ஷார்ப்பா கொடுக்கணும்னா நீங்க அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணணும்.